காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது, கட்டுக்கோப்பாகவே இருந்து தேர்தலை சந்திக்கும். மாநிலங்களவை தேர்தல் இப்போ அறிவிச்சிருக்காங்க. 4 பேர் திமுக சார்பாக போட்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் எதுவும் ராஜ்யசபா எம்பி எதுவும் கேட்குறீங்களா? காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. திரு வேணுகோபால் அவர்கள் கூட நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிற போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் உள்ளது, அதில் குழப்பமில்லை என்ற கருத்தை அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது, கட்டுக்கோப்பாகவே இருந்து தேர்தலை சந்திக்கும். மது ஒழிப்பு மாநாடு நீங்களும் திரு வைகோ அவர்களும் 2 பேர் போராட்டம் நடத்துறீங்க. அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் குறித்து மேற்கொள்ளப்படல ஆளுங்கட்சியின் சார்பில். அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன? இன்னைக்கு இது சம்பந்தமாக வேறு ஏதாவது போராட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்காது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக? மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கை. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. புள்ளி விவரங்கள் அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும், இறுதியாக அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. மறுபடியும் நான் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறேன். இளைய தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும், தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே மது மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக ஒழிப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்.